நம் தேவனாகிய இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் சந்தோஷமும் உண்டாவதாக. இன்றைக்கு தேவநீதியை குறித்து ஒரு தலைப்பின் கீழாக பார்க்க போறோம். அந்த தலைப்பானது சபைகள் விசுவாசத்தில் ஸ்திரப்பட்டு. இந்த ஆண்டுடைய துவக்கத்திலிருந்து ஆண்டவர் சபைக்கான வார்த்தைகளையே பிரத்யட்சமாக வெளிப்படுத்திட்டு இருக்காரு. அந்தபடி இந்த மாதம் சபைக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தின வார்த்தை தான் தேவநீதி. இந்த தேவநீதி சபைக்குள்ளார எப்படி காணப்படும்? விசுவாசத்தின் மூலமாகவே. விசுவாசத்தினால் உண்டாகும் தேவநீதி என்பதை இந்த மாதத்துல நாம அடிக்கடி பார்த்துட்டோம். அப்படியாக இந்த தேவநீதி சபைகளுக்குள்ளார காணப்படணும். அதற்கு சபையானது விசுவாசத்துல ஸ்திரப்படுகிறதாக இருக்கணும். அததான் இன்னைக்கு நாம தலைப்பா எடுத்திருக்கிறோம். இந்த வார்த்தைகள் இடம்பெற்றிருக்கிற வேத பகுதி அப்போஸ்தலர் 16வது அதிகாரம் 5வது வசனம். அதனாலே சபைகள் விசுவாசத்தில் ஸ்திரப்பட்டு நாளுக்கு நாள் பெருகின. அப்போ சபையானது விசுவாசத்துல ஸ்திரப்படும் போது அது நாளுக்கு நாள் பெருகிறதா இருக்கும். எப்படி பெருகும்? அநேகர் ரட்சிக்கப்பட்டு சபைக்குள்ளார சேர்த்து கொள்ளப்படுகிறவர்களாக இருப்பாங்க. அந்தபடியாக இந்த கடைசி நாட்கள்ல அநேக ஆத்துமாக்களை சபைக்குள்ளார கொண்டு வருவது நம்ம ஒவ்வொருவருடைய கடமை இல்லையா? அதற்கு சபையாக கூடியிருக்கிற நாம விசுவாசத்துல ஸ்திரப்பட்டவர்களாக இருக்கணும். ஏன்னா இந்த விசுவாசத்தினால உண்டாகும் தேவ நீதியை பார்த்துதான் அநேக சபைக்குள்ளார சேர்த்து கொள்ளப்பட்டு அதன் மூலமாக ஊக்கமும் பெறுவாங்க. ஏன்னா ஒரு விசுவாசின் இடத்துல காணப்படுகிற தேவநீதி அவனை எப்படி பிரிக்குது? விசுவாசத்தினால உண்டாகும் தேவநீதிக்கு முன்பாக ஜென்ம சுபாவத்திற்கு உட்பட்டவங்களா இருந்தவங்க அந்த விசுவாசத்திற்குள்ளார வந்ததற்கு பிற்பாடு மனம் புதிதாகிறதுனால மறுரூபமாக்கப்பட்டிருக்கிறாங்க. தேவனுடைய திவ்ய சுபாவத்திற்கு பங்குள்ளவர்களாக மாறியிருப்பாங்க. அந்த சுபாவத்தை பார்த்தே அநேகர் ஈர்க்கப்படுகிறவர்களாக இருப்பாங்க. அதனால்தான் நிருபங்கள் தோறும் விசுவாசத்தை குறித்து அதிகமா நமக்கு வார்த்தைகள் கொடுக்கப்பட்டிருக்கு. யூதா 1 அதிகாரம் 3வது வசனத்தை எடுத்துட்டோம்னா, பிரியமானவர்களே, பொதுவான ரட்சிப்பை குறித்து உங்களுக்கு எழுதும்படி நான் மிகவும் கருத்துள்ளவனாய் இருக்கையில் பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை ஒப்பு கொடுக்கப்பட்ட விசுவாசத்திற்காக நீங்கள் தைரியமாய் போராட வேண்டும் என்று உங்களுக்கு எழுதி உணர்த்துவது எனக்கு அவசியமாய் கண்டது. அப்போ பரிசுத்தவான்களுக்காகவே ஒப்பு கொடுக்கப்பட்ட விசுவாசம்னு இங்க தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கு. அந்தபடி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினால பரிசுத்தமாக்கப்பட்ட நாம ஒவ்வொருவருக்குமே இந்த விசுவாசம் மிகவும் அவசியமா இருக்கு. அந்த விசுவாசத்திற்காக நாம போராடுகிறவர்களாக இருக்கணும். இது இங்க மாத்திரம் இல்ல. பிலிப்பியர் 1வது அதிகாரம் 27வது வசனத்துல பவுலடியாரும், நீங்கள் ஒரே ஆவியிலே உறுதியாய் நின்று ஒரே ஆத்துமாவினாலே சுவிசேஷத்தின் விசுவாசத்திற்காக கூட போராடி. இப்படி விசுவாசத்திற்காக போராடக்கூடியவர்களாக சபையில் இருக்கிறவங்க இருக்கணும். அந்தபடியாக இருக்கும் போதே சபைகள் வளர்ந்து பெருக முடியும். இங்க மாத்திரம் இல்ல, பவுலடியார் தீமோத்தேயுக்கு எழுதின நிருபத்துல விசுவாசத்திற்காக போராடணும்னு சொல்லியிருக்கிறாரு. அது மாத்திரம் இல்லாம 1 தீமோத்தேயு 4வது அதிகாரம் 12வது வசனத்துல அவரை விசுவாசிகளுக்கு மாதிரியா இருன்னு சொல்லியிருக்கிறாரு. அப்படி சுவிசேஷத்தை கேட்டு விசுவாசிகளானவர்களுக்கு மாதிரியா இருக்கும்படியாக சபையில் இருக்கிறவங்க முதலாவதாக காணப்படணும். அந்தபடியாக ரட்சிக்கப்பட்ட நீங்களும் நானும் இருக்கும் போதுதான் அநேகரை இந்த தேவ நீதிக்கு உட்படுத்த முடியும். புதிதாக சேர்த்து கொள்ளப்படுகிற விசுவாசிகளும் நம்முடைய சுபாவத்தை பார்த்து இன்னும் தேவ நீதியை பற்றி கொள்ள விருப்பமுள்ளவர்களாக மாறுவாங்க. அந்தபடியாக சபையில இருக்கிற நாம விசுவாசிகளுக்கு மாதிரியாக விசுவாசத்துல ஸ்திரப்பட்டவர்களாக இருக்கணும். அப்படியாக நாம இருந்தா அநேகர சபைக்குள்ளார கொண்டு வர முடியும். அப்படியான ஆத்தும ஆதாயத்தை நாம ஒவ்வொருவரும் பண்ணணுங்கிறதே தேவனுடைய விருப்பமா இருக்கு. இதை அறிந்து கொண்டு சபையாக இருக்கிற நாம விசுவாசத்துல ஸ்திரப்பட்டு தேவ நீதிக்கு அநேகரை உட்படுத்த அவரை நோக்கி பார்ப்போமா? கர்த்தாவே, தேவாதி தேவனே, உமக்கே இந்த வேளையில் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அப்பா, உம்முடைய சபையில விசுவாசத்தினால உண்டாகும் தேவநீதியானது காணப்பட்டு அநேக ஆத்துமாக்கள் சேர்த்து கொள்ளப்படணுங்கிறத இந்த வார்த்தைகள் மூலமா எங்களுக்கு காண்பிச்சிருக்கீங்க தகப்பனே. அப்படியாக சபையானது விசுவாசத்துல ஸ்திரப்பட்டு அநேக ஆத்துமாக்களுக்கு சுவிசேஷத்தை அறிவித்து ஆதாயப்படுத்திக் கொள்ள விசுவாசிகளுக்கு மாதிரியா இருக்கணும் தகப்பனே. ஆம் ராஜா, அந்தபடி சபையாக இருக்கிற நாங்க ஒவ்வொருவரும் விசுவாசத்துல ஸ்திரப்பட்டு அநேகர தேவநீதிக்கு உட்படுத்துகிறவர்களாக இருக்க தேவரீர் எங்களை நடத்தியருளுங்க. அப்படியே நீங்க நடத்த போகிற கிருபைக்காய் நன்றி. சகலவித துதி மகிமை கனம் யாவும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன்.